தேர்தல் விதிமுறைப்படி நான் எதுவும் பேசக்கூடாது. நீங்கள் உங்களுக்கெல்லாம் என்னென்ன செய்வான்னு எங்களுக்கு தெரியும். அதை நம்பி ஏமாந்துடாதீங்க, தயவு செய்து ஏமாந்துடாதீங்க. இருக்கிற கூப்பி வேண்டி கேட்டுக்கிறேன். அற்புதமான வேட்பாளர் தெற்கு தொகுதி என்னுடைய அருமை நண்பர் அர்ஜுனன் அவர்கள் உங்களுக்காக பாடுபடக்கூடியவர். நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் மக்களுடைய பிரச்சனைக்கு தான் கொண்டாந்து கடிதம் கொடுத்திருக்கார். அவருடைய சொந்த பிரச்சனைக்கு ஒரு கடிதம் கூட கொடுக்கல. இதை விட நல்ல வேட்பாளர் எங்க தேடி கண்டுபிடிச்சு. ஒவ்வொரு ஓட்டும் இந்த தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கின்ற ஒவ்வொரு வாக்காளரும் அருமை சகோதரர் திரு அர்ஜுனன் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். அறிவ ஜெயராமன் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி போட்டியிடார், அவருக்கு வாக்களிக்க வேண்டும். வடக்கு கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி சகோதரி திரும வானதி சீனிவாசன் அப்படியே இடி மாதிரி இடி எப்படி இடிக்குமோ அது மாதிரி சட்டமன்றத்தில் அற்புதமான கருத்தை மக்களுடைய பிரச்சனை எடுத்து வைக்கும். அவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லை, இங்கெல்லாம் அவருக்கு எப்பவுமே இங்கே வந்து இங்கே நிற்கிற திமுக விற்கிற வேட்பாளர் டெண்டு கொட்டாய் போடுவார். பட்டி என்ன நாமெல்லாம் மனிதர்களா ஆடு மாடா பட்டியில் அடைக்கிறதுக்கு? ஆட்டுப்பட்டி போடுறாரா? அதெல்லாம் ஆட்டுப்பட்டியில் நல்லா இரும்பு கதவு போட்டெல்லாம் அடைக்க போகிறேன், கவலைப்படாது. நீ பட்டியிலேயே தான் மக்கள் அடைக்கிற காத்துக்கிட்டு எப்படியெல்லாம் மக்களை வஞ்சிக்காதே, ஏழைகளை வஞ்சிக்காதே, வறுமையை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி தயவு செய்து தவறான வழியை பின்பற்றினா அது பின்பு உங்களுக்கு பின்விளைவை ஏற்படுத்தும் என்பதை இந்த வேட்பாளருக்கு நம்ம ஏற்று நிற்கின்ற வேட்பாளருக்கு எச்சரிக்கின்றேன். இந்த டெண்டு போடுறது, இந்த ஆளை கொண்டாந்து அடைக்கிறது, இதையெல்லாம் விற்று நியாயமான முறையில் ஜனநாயக முறைப்புள்ள மக்களை சந்தி. அதே மாதிரி அதிகாரிகள் அதே மாதிரி தான் இந்த டெண்டு கொண்டாய் போடுறதெல்லாம் இந்த மாட்டை அடைக்கிற மாதிரி அதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தால் எந்தெந்த பகுதியில் எந்தெந்த அதிகாரி தக்க நடவடிக்கை எடுக்கலோ அதையெல்லாம் பட்டியல் போட்டு எங்காலும் கொடுப்பாங்க, எதிர்காலத்தில் பாதிக்கும். அதையும் நான் சொல்லிட்டேன். அப்புறம் சுயாட்சி வேட்பாளர் 18 பேரை போட்டு வச்சிருக்காராம். எவ்வளோ தந்திரம்! நான் தான் ஏற்கனவே சொல்லல, நல்லதுக்கெல்லாம் மூளை பயன்படுத்த மாட்டாங்க. ஆண்டவன் கொடுத்த மூளை நல்லதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க, கெட்டதுக்கு தான் பயன்படுத்துவாங்க. 18 பேர் போட்டிருக்காங்களாம். 18 பேர் பினாமிய சுயேட்சையா போட்டு அங்கங்க ஒரு கொட்டாய் போட்டு அமர வைக்கிறதான். ஏன் இதுக்கெல்லாம் மக்கள் ஏமாந்துருவாங்களா? ஏய், கொங்கு பகுதியிலே தலைநகரம் கோவை.